முழுக்க முழுக்க தெளிவான அறிவுரைகள் உங்களுக்கு வந்த பின்னரும் வழி தவறி போவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமையுடையவன், நுண்ணறிவாளன் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். அவனை உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்கள் ஆக்டிவிட்டீஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதில் ஹாப்பி ஆகிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சும்மா இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் என்ன சொல்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டும் நான் சும்மா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம் நாம நினச்சிக்கிறோம். அல்ல, நாங்கள் தவணை கொடுத்துருக்கோம். அந்த டைம் பீரியட் இருக்குது, அடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது. இன்னைக்கு முஸ்லீம்கள் அல்லாவுடைய ஹிட் லிஸ்ட்ல நம்பர் 1 யாரு? நம்பர் 1 குற்றவாளிகள் இன்னைக்கு யாரு? நிர்வாணமாக சுற்றுறாங்களா? அவங்க கிடையாது. ஓரின சேர்க்கை பண்ணுறாங்களா? அவங்க கிடையாது. அடுத்தவங்களுடைய குழந்தைகளை பாம்பு போட்டு கொள்றாங்களா அமெரிக்கா? அவனும் கிடையாது. முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு முதல் குற்றவாளிகள். ஏன்னா அவங்க தாவாவே செய்யலை, தாவாவும் செய்யலை. எந்த இஸ்லாத்தை ப்ராக்டிக்கலாக முஸ்லீம் நாடுகள் காட்டணுமோ அதை காட்டவே இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்துல முதல் குற்றவாளிகள் முஸ்லீம்கள். அதனால வரக்கூடிய 3ஆம் உலக போரில் யாருக்கு முதல் அழிவு இருக்கும்? முஸ்லீம் நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அடுத்தது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாடுகள், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் சரியான சுழுக்கு விழுவும் அவங்களுக்கு எல்லாம். உங்கூட்டாடி அதான் சொல்கிறேன், அணு ஆயுதம் அங்கெல்லாம் விழுவும். உளுந்து எல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுப்பான். அதெல்லாம் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை பார்க்கும்போது கொஞ்சம் அடி கம்மியாக. இந்தியாவில் இந்தியா முஸ்லீம்களுக்கு யார் அடிப்பா? இங்கே நமக்காக ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மூலமாக அடிப்பாங்க. பதிலுக்கு நாம் அடிக்க முயற்சி பண்ணுவோம், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா அடி விடும். ஏன்னா அல்லாவுடைய உதவி வராது. அல்லாவுடைய உதவி வராத போது நீ ஜிஹாதுன்னு டிக்ளேர் பண்ணு, அது இனவெறி. அல்லாஹ் என்ன சொல்றான், மக்களை ஒருத்தர் அடிக்க வச்சு நான் அசாபு கொடுப்பேங்கிறான். நமக்கு யார் அடிக்க போறா? இங்கே இருக்கிறாங்க, நமக்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டுகளில் பூருவாங்க. எங்கெங்கெல்லாம் பூந்தாங்க முன்னாடி வரலாற்றில் நம்ம பார்த்தோம்ல, 92ல் பார்த்தோம், 2001ல் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கும் அந்த வலி இருக்கு, பார்க்குறோம், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. எரியுதா? நல்லா எரியட்டுங்கிறான். நல்லா ஏன் எனக்கு எரியுதுரா உங்களை பார்த்து அப்படின்னா? இத்தனை ஜமாத்து உருவாக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேலை செய்றீங்க? இவன் ஆட்டி போட்டான், இவன் நீட்டி போட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இதுதான் தீனா? ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் உங்கள்கிட்ட தீன் கத்துக்கிற மாதிரி தான் இன்னைக்கு தீன் பாடம் நடத்துறீங்களா? இவன் வழி கட்டவன், அவன் ஒரு சாதாரண காமன் மேன் வர்றான், இளைஞன் பார்க்குறான், அவனுக்கு அவன் டீசெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறான். இங்கே பார்த்தா ஒரே கொலா சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. எங்க ஆலிம்கள் பயானுன்னு உள்ள வந்தா என்ன நடக்குது? இந்த ஜமாத் அவனை திட்டுது, இந்த ஜமாத் அவனை திட்டுது. அவன் பார்க்குறான், அவன் டீசெண்டாக என்ன பண்ணிடுறான்? வெளியே போயிடுறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான், அவன் நாத்திக சிந்தனைக்கு போயிடுறான். அவன் டோட்டலாக அவன் என்ன பண்ணுறான்? மாடர்ன் லைஃப் வாங்குறான். என்ன இந்த கசகசக்குள்ள நான் வரமாட்டேன், வர விரும்புறது இல்லை. இது குரான் இப்படி தான் கசகசன்னு பேசுது, அடிச்சுக்க சொல்லுதா? இல்லை, இதெல்லாம் நம்முடைய அந்த சேட்டைகள். பனி இஸ்ராயல்கள் பண்ணாங்கல்ல, அதே தான். அவங்க என்ன சொன்ன வேலையை விட்டுட்டு சூனியம் பண்ண ஆரம்பிச்சாங்க, வேற வேலைகளில் போனாங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதே வேலை தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்காங்க.